ஸோ கைஸ் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா, டேவிட் வார்னர் மிச்சல் ஜான்சனுக்கு கொடுத்த சரியான பதிலடியை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் முதல் டெஸ்ட்டோட முதல் டே நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன முதல் டேலே நம்மளோட டேவிட் வார்னர் ஹீரோயிக் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருப்பாரு. ஆமாம், 211 பால்ஸில் 164 ரன்ஸ் அடிச்சு எல்லா கிரிட்டிசிசத்தையும் செருப்பால திருப்பி அடிச்சிட்டாரு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேவிட் வார்னர் இந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் சீரிஸோட டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆக போறதா இருக்காரு. வார்னரை பொதுவாவே நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வார்னரை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் இந்தியா மேல ஷோ பண்ற ஒரு லவ். ஆஸ்திரேலியாவுக்காகவும் நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு. ஓடிஐ வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. T20 வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்படி நல்லா எல்லாமே பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் சில வன்மம் இருக்கும்ல. அப்படி சில வன்மத்தை கக்குனதுதான் நம்மளோட மிச்சல் ஜான்சன். அவர் என்ன சொல்றாருன்னா, சும்மா என்ன வார்னர் வார்னர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவருக்குலாம் ஒரு ஹீரோயிக் ஃபேர்வெல்லாம் தேவைதானா? லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ரெட் பால்ல அவர் என்னத்தை சாதிச்சிட்டாரு? 2018 ஞாபகம் இருக்கா? பால் டேம்பரிங்ல மாட்டி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டுக்கே ஒரு பெரிய அவமானத்தை தேடி தந்தவர் தான் வார்னர்ன்ட்டு மனசுல உள்ளது எல்லாத்தையும் கரிச்சு கொட்டிட்டாரு. பட் அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கிற விதமா தான் நம்மளோட டேவிட் வார்னரும் அவரோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஹாஃப் செஞ்சுரி 41 பால்ஸ்லயே வந்துருச்சு. அதுவுமே பவுண்டரி அடிச்சு தான் கம்ப்ளீட் பண்ணாரு. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. பட் இருந்தாலும் 125 பால்ஸ்ல 100 ரன்ஸ் அடிச்சு ட்ரேட்மார்க் லீப் செலிப்ரேஷனை பண்ணிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்கு. வானத்தை பார்த்து சட்டப் சிம்பிள் காட்டியிருப்பாரு. அதுக்கான ரீசன் என்னங்கிறத அவரே அப்புறம் சொல்லியிருப்பாரு. அதையும் பார்ப்போம். சோ ஓவராலா இது நம்மளோட வார்னருக்கு டெஸ்ட்ல 26th செஞ்சுரி. அண்ட் செஞ்சுரியோட மட்டும் நிறுத்தல. நம்மால 211 பால்ஸ் எடுத்து 164 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இன்க்ளூடிங் 16 ஃபோர்ஸ் அண்ட் 4 சிக்ஸஸ். இதுக்கு மேல என்ன ரிப்ளைங்க வேணும்? சோ எண்ட் ஆஃப் த செஷன் வருது. கில்கிறிஸ்ட் பில்டப் ஷோவுக்கு வராரு. கில்கிறிஸ்ட் நம்மால என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரிட்டிசிசத்தை ஆஸ் ஒரு ஸ்போர்ட் பிளேயரா நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அவங்க வாய் அடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரன் ஸ்கோர் பண்ணியே ஆகணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவர் முடிச்சிருந்தாரு. ஒரு ரெக்கார்டும் வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாக்காக அதிக இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் அடிச்சது. நாட் ஓன்லி டெஸ்ட், இன்க்ளூடிங் T20 அண்ட் ODI எல்லாம் சேர்த்து அதிக செஞ்சுரிஸ் அடிச்சது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்மளோட ரிக்கி பாண்டிங் 71. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்மளோட டேவிட் வார்னர் ஓவராலா 48 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. டேவிட் வார்னர் கொடுத்த இந்த தரமான ரிப்ளை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு வார்னர் பிடிக்கும்னா எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.